ஹாய் மக்களே, நான் தான் சுந்தர்சி, உங்கள் ஆர்வி கார்ஸ்லேருந்து பேசுகிறேன். புது வரவு ஸ்கார்பியோ வந்திருக்கு. 2010 லாஸ்ட்டு. ஓனர் 2 ஓனரு. ஃபேன்சி நம்பரு. வண்டி நல்லா இருக்குது. கம்பெனி சீரிஸில் இருக்குது. வாங்க வண்டியை பாருங்கள். அவுட்லுக்கு எல்லாம் பாருங்கள். வாங்க, வண்டி சூப்பராக இருக்குது, சுத்தமாக இருக்குது. எம்காக் இன்ஜினு. வண்டியை பாருங்கள், செம லுக்கு. ஏன்னா சூரிய ஒளி போயிட்டு தேரை ரொம்ப இறங்கிட்டு அந்த டைம் தான் வீடியோ போடுறேன். பாருங்கள், வண்டி நல்லாயிருக்கும், சுத்தமாக இருக்கும். வாங்க அவுட்லுக்கை பாருங்கள். வண்டியை பாருங்கள், அலாய் வீல் எல்லாம் வந்துடும். வண்டி சூப்பராக இருக்குது. எம்காக் இன்ஜின் தான். டயர் பாருங்கள், ஒரு 95% இருக்குது. ஃப்ரண்ட்டு அலாய் வீல் தான். பாடியில் கிராட்சி 1-2 இருக்குங்க. நம்ம சொல்லியே கொடுத்துருவோம். அப்படியே வாங்க, நான் கிராட்சிலாம் காமிக்கிறேன். அப்படியே வாங்க, அப்படியே காட்டுங்க வண்டியை. டயரு பின்னாடி வந்து ஒரு 70% இருக்குங்க. டயரு சுத்தமாக இருக்கும் வண்டி. ஆனால் வண்டி இன்ஜினு செம்மையாக இருக்குது. வண்டியை பாருங்கள். நம்மகிட்ட வந்து வண்டிலாம் எதுவுமே எந்த குறையும் இருக்காது. இன்ஜின் கேரண்டியாக கொடுக்கலாம். பாடி தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன அரிப்பு இருந்தாலும் டென்ட் இருந்தாலும் சொல்லிடுவோம். எந்த குறையும் இருக்குது. ஏன்னா லாங்கிலேருந்து வரீங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா வந்து கடைசி வண்டி ஏமாற்றி கொடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது. அந்த குறைய இருக்கக்கூடாது. பாருங்கள், அப்படியே பாருங்கள், லைவாக பாருங்கள். எதுவும் குறை இருந்தால் சொல்லிடுங்க. 7652 ஃபேன்சி நம்பர் தான். நல்லாயிருக்கும். வண்டியை பாருங்கள், எதுவும் குறை இருக்காது. வண்டி சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்கப்பா, தம்பி காட்டுங்க. இந்த பக்கம் டயர் வந்து ஒரு 60% இருக்குங்க. உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணும். அப்படியே பாருங்கள், வண்டி நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்கும். வண்டிலாம் நல்லாயிருக்கும். அப்படியே வாங்க பாருங்கள். நம்ம வந்து மக்களுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். நம்ம ஏமாற்றி கொடுக்கக்கூடாது. பாவம் லாங்கிலேருந்து வாரீங்க, எதுவும் குறை எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா பாவம் வயிற்றுச்சப்பட்டு போயிடக்கூடாது. நம்மகிட்ட உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணுவோம், அவ்வளோதான். ஏன்னா கஷ்டப்பட்ட காசு நமக்கு வேண்டாம், விட்டாது. சரியா? நானும் அடிப்படை கஷ்டத்துலேருந்து தான் வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது. நான் உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணேன். ஆனால் இன்ஜின் கேரண்டிங்க, சுத்தமாக இருக்கும் வண்டி. பாடியில் வந்து இங்கே வாங்க, இந்த ஒரு கிராட்ச் இருக்குது. இதுனா ஒரு பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. நான் இன்னும் வேலை பார்க்கல, நல்லா காமிச்சிருப்பா. இது ஒன்று இருக்குது, அரிப்பு. நம்ம பார்த்துங்க, அரிப்பு இருக்குது. அப்புறம் அதுக்காக ஏமாற்றி கொடுக்கல. ஃப்ரண்டில் வந்து ஒரு 75% இருக்கும் டயரு. அலைவில் தான். அதில் எங்கே சின்ன சின்ன டென்ட் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. அப்படியே பாருங்கள். இங்கிட்டு வாப்பா, இந்த இடத்துல பாருங்கள். இதை காமிச்சிருமா முக்கியமாக. இந்த வாமா, இதில் வந்து ஒரு சின்ன பேஸ்ட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் எதுவும் வேலை பார்க்கல, அப்படியே கொண்டு வந்து விட்ருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு கிராட்சி ஆனால் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. சரியா? வாங்க இன்டீரியல் பாருங்கள். இன்டீரியர்லாம் பாருங்கள். வண்டி சூப்பராக இருக்கும், எந்த குறையும் இருக்காது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. நல்லா தெரியாது உங்களுக்கு, நான் உண்மையை சொல்லிடுறேன். இதில் பேஸ்ட்டு போட்டிருக்காங்க, டச்சப் பண்ணணும். அப்புறம் அதுக்காக குறை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. வாங்க, நான் குறைகளை அப்புறம் சொல்லிடுறேன். வேறு கொஞ்சம் டச்சப் இருக்குது, ஒரு 2-3 இடத்துல, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே ஏமாற்றி விற்கக்கூடாதுங்க. நல்லா இருக்காது. வண்டியை பாருங்கள், சீட்லாம் நல்லா இருக்குது, எதுவுமே கிளியெல்லாம் நல்லா இருக்குது. நல்லாயிருக்கும், வண்டி நல்லாயிருக்கும். எம்காக் இன்ஜின் தான். அப்படியே காட்டுமா, அப்படியே வாமா, பின்னாடி வாமா. அப்படியே பின்னாடி பாருங்க. மற்றபடி வண்டிலாம் எந்த குறையும் கிடையாது. ஒரு சர்வீஸ் அடிக்கணும். நம்மகிட்ட வந்து சர்வீஸு எதுவுமே கிடையாது. ஏன்னா செம்மண் பூமி தான். இந்த சர்வீஸ் அடித்து ஷோ பண்ணி இந்த வியாபாரமே நமக்கு வேண்டாம். உள்ளே சொல்லி வியாபாரம் பண்ணுவோம். சர்வீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். வண்டி இன்ஜின் நல்லா இருக்கா, பாடி தெளிவாக இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா ஷோ பண்ணி இந்த வியாபாரம் பண்ணால் அது நல்லா இருக்காது. 10,000 ஷோ பண்ணணும்னு வச்சுக்கலேன், அதில் 50,000 லாபம் பார்க்கலாம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். உள்ளே சொல்லி வியாபாரம் பண்ணுவோம், அது போதும். வாங்க, இந்த 10,000 20,000 லாபம்லாம் வேண்டாம். வண்டிக்கு 10 ரூபா 20 ரூபா கண்டிப்பாக சம்பளம் வேணும். ஏன்னா 4 லட்ச ரூபா வண்டி முதல்ல போடுதோமா, 20 ரூபா சம்பளம் வேணும். ஏன்னா வட்டிக்கு தான் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம், சொந்த காசுலாம் கிடையாது. சரியா? மக்கள் ஆதரவு இருந்தால் நான் பண்ணுவேன், நிறையா பண்ணுவேன். நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் வண்டி நிறைய தரேன். என்கிட்ட நிறைய வண்டி இருக்குது. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய லைக் போடுங்க, பெல் பட்டனை இது பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பப்போக்கு நான் போடுற வீடியோலாம் வந்துடும். சரிங்களா? நம்ம கடை எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர் டு தென்காசி பாவூர் சத்திரம் செல்வ விநாயகபுரத்தில் இருக்குது. என்ன வேணுமோ எனக்கு கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எந்த நேரம்னாலும் கால் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். சரிங்களா? நல்ல ரேட்டுக்கு தரேன். எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கேளுங்க, சட்டையை பிடிச்சி கேளுங்க, தப்பு இல்லை. சுந்தர் இந்த மாதிரி ஏமாத்திட்டிய, வண்டி இப்படி தாண்டிய அந்த சோலையே கிடைக்காது. நல்லா இருக்கணும். மக்கள் வயிறு எரிஞ்சு நமக்கு வந்து காசை விட்டு போகக்கூடாது. நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.
நீங்கள் நல்லாருன்னு சொல்லி வாழ்த்து கொடுத்தா நல்லா இருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வண்டி சவாரி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்க வச்சுருக்கீங்க, அதே போதும். அந்த நல்ல உள்ளங்கள் எனக்கு வந்து நல்லா வாழ்த்திங்க, நல்லா இருக்கிய. எனக்கு ரொம்ப பேச முடியல, சரிங்களா? நல்லா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நிறைய வண்டி தரேன், என்கிட்ட ஸ்விஃப்ட் இருக்குது, வெர்னா இருக்குது. என்ன வண்டி வேணுமோ ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடுத்துறேன். நம்மளால் முடியலையா, நான் வெளியே நிறைய வண்டி எடுத்துறேன், கஸ்டமர்கிட்ட எடுத்துறேன், கம்பெனி ரேட்டுக்கு எடுத்துறேன், சரிங்களா? ரேட்டில் எனக்கு அதிகம் வேண்டாம், எனக்கு சம்பளம் மட்டும் போதும். வெளியே எடுத்தால் 5000 எனக்கு ஃபீஸ் போதும், சரிங்களா? சந்தோஷம், வணக்கம். நம்பரை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், எப்போனாலும் கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.